श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् आरावदि अध्यायं मूणावदि मन्त्रम्। तत्कर्म कृत्वा विनिवर्त्य भूयः तत्त्वस्य तत्त्वेन समेत्य योगम् एकेन द्वाभ्यां त्रिभिरष्टभिर्वा कालेन चैवात्मगुणैश्च सूक्ष्मैः ஏகம் சத்தியம் பகுதா வதந்தி விப்ராக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அறிய வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஆனால் அதை பற்றி மகாத்மர்கள் ஞானிகள் பல வகையாக பலதாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அறிய வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். அப்போது சகல சாஸ்திரங்களுடைய சாரமும் நோக்கமும் அதே தான். அது இன்னொரு விதமாக நினச்சி பார்ப்போம். அல்பத்தில் அனந்தத்தின்னு பார்க்கணும், அனந்தத்தில் அல்பத்தனை பார்க்கக்கூடிய ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு ஏற்படணும். அவ்வளோதான். அல்பத்தில் அனந்தத்தனை பார்க்கணும். அந்த அனந்தத்தில் தான் இந்த அல்பங்கள் எல்லாம் இருக்கனையும் தெரியணும். இதுக்கு மிஞ்சி வேறு இன்னொன்றும் கிடையாது. அது அத்வைத்தம் அப்படின்னு பேசி சொன்னாலும் இல்லை துவைத்த பக்தின்னு சொல்லி பேசி ஏகரூப பக்தி பகுரூப பக்தி ஆர் விஸ்வரூப பக்தின்னு பேசி சொன்னான்னு இதுதான் விஷயம். அது சொல்கிறதுக்காக இந்த ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் இந்த 6வது அத்தியாயத்தில் முக்கியமாக நம்ம கொஞ்சம் எக்கோ வருது, குறைக்கணும். சில ஸ்லோகங்கள் கடந்த சத்சங்கத்திலும் 3வது ஸ்லோகம் அர்த்தத்தினை பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய முன்னூட்டமாக ஆழமான விஷயம் எல்லாம் பேசியிருக்கோம். பல உதாரணங்கள் எல்லாம் சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை பார்க்கணும். இந்த கருத்து மனசில் வச்சுக்கிட்டு நான் இப்போது சொன்ன கருத்து சத்தியம் ஏகம், அல்பத்தில் அனந்தத்தினை பார்க்கணும், அனந்தத்திலையும் அல்பத்தினை பார்க்கணும். இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, முக்கியமாக ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிளாஸில் இதுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தேன். இப்போ பார்க்குற இந்த ஸ்லோகங்களில் நினச்சி பார்த்தா கூட இதுக்கு முழுசாக அத்வைத பிரம்மம் பற்றி பேசுகிறதா இல்லை மாயா சகிதமான சகுண பிரம்மத்தினை பற்றி பேசுகிறதா அப்படின்னு சந்தேகம் வரபோல் இந்த மந்திரங்கள் இருக்கு. சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும்.
ரெண்டு வகையாக கலந்து ஒருவேளை அப்படி பேசிகிட்டு இருந்தால் ஏன் காரணம்னா, சாதகர்களுக்குள்ள மத்தியம அதிகாரிகள் இருப்பாங்க, உத்தம அதிகாரிகளும் இருப்பாங்க. அந்த மத்தியம அதிகாரிகளுக்காக இந்த சகுண ஈஸ்வர உபாசனா சிந்தனா பக்தி இதெல்லாம் சொல்லப்படுறது. சகுண ரூப ஈஸ்வர உபாசனா பக்தி. உத்தம அதிகாரிகளுக்காக இந்த பிரம்ம விஷயம் நடுவில் அங்கங்கே சில வார்த்தைகளை சொல்லி பேசப்படுறது. அப்போ இது ஒரு வகையில் பார்த்தா சாதனையாக இருக்குது. யாருக்கு? மத்தியம அதிகாரிகளுக்கு. உத்தம அதிகாரிகளுக்கு அந்த மூலமான பதங்கள் எடுத்துக்கிட்டு இது பிரம்மம் பற்றி தான் சொல்லுது. ரெண்டும் கடைசியாக உணர வேண்டியது அறிய வேண்டியது ஒன்றுன்னு சொன்ன இல்லையா? அங்கே தான் வருவோம். சரி, இந்த மந்திரத்தில் சாதனை என்ன பண்ணணும்? சரி, என்ன பண்ண வந்துறீங்க? அல்பத்திலோ அனந்தத்தின்னு பார்க்கணும்னு சொன்னீங்க, அனந்தத்தில் அல்பத்தின்னு பார்க்கணும்னு சொன்னீங்க. என்ன பண்ணணும் வந்துறீங்க? முதல் இது எதுக்கு இப்படி தெரிஞ்சுக்கணும்? சரி, இப்போ நான் அப்படி தெரிஞ்சுக்கணும், காலையில் இதெல்லாம் கேட்டு பண்ணலன்னு என்ன ஆகும்? எதுக்குன்னா உனக்கு அவித்தி இருக்கேப்பா. அவித்யானே வியாதி இருக்கு. உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும்? நீ பிறந்தா இல்லை, இறந்து போனால் திரும்பி பிறப்பே. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சாஸ்திரம் சொல்லி தான் நம்புகிறோம். யாரும் பார்க்கல. போனவனு தான் பிறக்கிறானேது யாரும் நம்ம பார்க்கல. ஆனால் மொத்தத்தில் அவித்யானே வியாதி இருக்கு. அது போகிற வரைக்கும் பிறப்பான் இறப்பான் இது நடந்து கொண்டே இருக்கும். இதுலேருந்து உனக்கு வெளியே வரணும்னு ஆசை இருக்கா? அப்போ கேளு. அவித்யானே வியாதி இருக்கு. அது நீக்கிக்கணும். அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு நீக்கிக்கணும். அவித்யான்னா என்ன சுவாமியானி கேட்கக்கூடாது. சரி, அப்படி கேட்டால் அன்றைக்கி சொன்னேன் நான், இந்த கருத்து சொன்னேன் நான். எது இல்லையோ ஆனால் இருக்கிற போல் தோண வைக்கிறதோ அது அவித்யா. யா ந வித்யதே இது அவித்யா. இல்லை, பொதுவாக அதுக்கு மாயான்னு சொன்னால் அப்போ கூட இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். யா மா சா மாயா. எது இல்லையோ அது மாயா. அப்போது இப்போ தான் வியாதி இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க. வியாதி இருக்கிற போல் நீ நினைக்கிற, அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. எல்லாம் குழப்பமாக இருக்கு சார். சண்டே ஆகுது நிம்மதியாக புரிய போல் சிம்பிளாக ஏதாவது சொல்லலாம் இல்லையா? வாரம் முழுசாக கஷ்டப்பட்டு அதெல்லாம் வேலைக்கு போய் வீட்டில் வேலை பண்ணுறீங்களே எல்லாரும். உங்களது நான்ஸ்டாப் டியூட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்கள் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறேன் அது வேறு கேட்பாங்க. என்ன, நாங்கள் வாரம் முடிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம், பிஸ்னஸ் பண்ணோம், நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்க, ஸ்பெஷல் பண்ண. அதனால் இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, யூ வில் என்ஜாய் இட். நினைவு இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம? இப்போ எந்த நிலையில் இருக்கிறப்போ நினைவில் இருக்கிறோம். வேக்கிங் ஸ்டேட்.
அப்புறம் ட்ரீம், கனவு பார்க்குறோம். அப்போ அந்த கனவு பார்க்குறவன் வந்து வேக்கர்னால வேக்கருக்குள்ளே தான், வேக்கர் மேலே தான் கனவு பார்க்குறவன் வந்தானா, வேறு புதுசாக யாராவது வந்தானா? யாரும் புதுசாக ஒன்றும் வரல. ட்ரீமர் is projected on the waker only. அடுத்தபடியில் இந்த வேக்கர் இதுக்கானே இப்போ முடிச்சிட்டு இருக்கிற எல்லா நினைவில் இருக்கிற இந்த வேக்கர் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த பிரம்மன். அது எப்போ ப்ரொஜெக்டட்னு சொன்னாவே கனவு எப்படி உண்மை இல்லையோ, அப்போ வேக்கர் ஆல்சோ ப்ரொஜெக்டட்னு சொல்கிறேன்னா உண்மை இல்லை. இது அறியறது பேர் அறிவு, ஞானம். சரி, இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போது என்ன பண்ணணும் தெரியுமா? தத் கர்ம கிருத்வா, அதுலேருந்து சில பதங்கள் எடுத்துக்குவேன். அப்போது அர்த்தம் பக்கத்தில் பாயிண்ட் வைஸாக செய்ய வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அப்படின்னு அர்த்தம். என்னது? எல்லாரும் அவங்கவுங்க கர்மம் செய்கிறாங்க. சாஸ்திரம் எதுக்கு புதுசாக சொல்லணுமா? வந்து பஞ்சமஹாயஜ்ஞங்கள், நிஷ்காம கர்மா, முதல்ல சகாம கர்மந்தான் பண்ணுவான், மெஜாரிட்டி அதுதான் விரும்புவாங்க. அப்புறம் பக்தி கூட சகாம பக்தி தான் பண்ணுவான். ஆனால் கிராஜுவலி நீ வந்து நிஷ்காம பக்திக்கு வரணும். அப்போ தான் நீ வந்து நிர்குண பிரம்ம ஞானத்துக்கு அடையிறதுக்கு தகுதி கிடைக்கும் உனக்கு. அதனால் தத் கர்ம கிருத்வா, செய்ய வேண்டிய உன்னுடைய டியூட்டிஸ், சிம்பிள் அப்படி சொல்லலாம், அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு கிருத்வா, ஹேவிங் டன், அதுக்கப்புறம் வினிவர்த்தையா, விரமிச்சுக்கோ. ஒரு நாளையில் மத்தியானம் 2 மணி வரைக்கும் அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாமானெல்லாம் வாஷிங் சிங்கில் போட்டுட்டு அப்பா விரமிச்சுக்கோ. பண்ணுறோமே இல்லையா? வாரம் முழுசாக ஒர்க் பண்ண ஜென்ஸு சண்டே சில பேர் விரமிச்சுக்கிறது இல்லை. இது லௌகிகமாக இப்படி சொல்கிறோம். ராத்திரி திரும்பி எல்லாம் பண்ணது போதும், படுத்துக்கோ, விரமிச்சுக்கோ. வினிவர்த்தியா அதையும் பண்ணி இன்னும் என்னமோ சொல்ல போகிறாரு 1 by 1. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்? இனிமே கர்ம, வீடு தூங்குறது இதெல்லாம் விட்டுடுங்க, மத்தியானம் தூங்குறது அதெல்லாம். வாழ்க்கை முழுசா அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். குழந்தைகளும் படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, செட்டில் ஆயிடுச்சு. நானும் பல பேபி சிட்டிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ பாட்டி ஆயிட்டேன், தாத்தா ஆயிட்டேன். இப்போ ஆகுது கம்ப்ளீட் வித்ட்ராவல். இனிமே வாழ்க்கை நடக்கிறதுக்கு வேண்டிய கர்மங்கள் நடக்கும். பை த டைம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கர்மத்தினால எனக்கு கர்மத்திலிருந்து விடுதலை கிடையாது, கர்மத்தினால கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை கிடையாது. அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னால், சிம்பிளாக கர்மத்தினால, கர்மம் செய்கிறதுனால சோக மோக பய பந்தங்களிலிருந்து நான் விடுவிக்க முடியாது. ஏன்னா கர்மத்திலேருந்து விடுவிக்கப்படுறதுன்னா யாருக்கு புரியுது? எங்கே சார் கர்மம் இருக்குது, என்ன விடுவிக்கணும்? இது புரியும். சோகம், மோகம், பயம் அதெல்லாம் தான் பந்தம். அதெல்லாம் அப்படி விடுவிக்கப்படுத்துறதுக்காக நீ வந்து இனிமேல்
கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஞானத்துக்கு சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சிந்தனை அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஞானத்துக்கு அப்படி கொடுக்கறதுக்காக நீ வித்ட்ரா பண்ணிக்கணும். வினிவர்த்தியா இதுக்காக தான். சும்மா சொல்கிறதுக்கு ரிட்டையர் ஆகிட்டான்னு சொல்லி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளமே. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆச்சுன்னா ப்ராப்ளம். அவர் பாட்டுக்கு அவர் காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் வரலன்னா நல்லா இருக்கேன். என்னை பாட்டுக்கு நான் என்னமோ என்னோடய வேலை பண்ணிக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசிக்குவேன், எனக்கு வேண்டிய சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், வேணும்போது தூங்குவேன். இது கஷ்டமாக இருக்குது இப்போது. அதனால அது எப்படியாவது இன்னொரு ஏதாவது வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி இல்லைன்னு ஏதாவது அந்த அசோசியேஷன் ஃப்ளாட்ஸை அதில் ஒரு மெம்பராக சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணுங்க. கீழே போங்க. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், அப்பப்போ அவங்கள நினச்சிக்குவாங்க, நீ போ சத்சங்கத்துக்கு எங்கேயாவது போ, அது ஏதோ படிக்கிறதுக்கு போ, நீ போ அப்படின்னு அவங்கள நினச்சிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம். இப்போது அவங்கவங்க ரூமுக்கு அவங்களுக்கு டிவி, அவங்க கையில் அவங்க பேக்கில் அவங்களுக்கு செல்ஃபோனு. அதனால் இப்போது சீரியல் மாற்றுறதோ ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நாங்கள் இது பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். குழந்தைகள் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ஒன்று போட்டு கொடுத்தோம் ரூமில். எல்லாரும் ஃப்ரீடம், நல்ல ஃப்ரீடமாக வாழ்கிறவன் அதை நினச்சிக்கிறாங்க. அது சரியான விதம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்? காலேனச்ச ஏவ, அப்படி காலக்கிரமமாக, இன் கோர்ஸ் ஆஃப் டைம், கிரமேண உனக்கு உள்ள நல்ல வேல்யூஸ், தெய்வீ சம்பத்தி நல்ல இருக்கிறது இன்னும் பலப்படுத்தி வளர்த்துக்கிறதுக்கு, இல்லாதது வளர்த்துக்கிறதுக்கு சூக்ஷ்மைஹி ஆத்மகுணைஹி, சூக்ஷ்மமான ஆத்ம குணங்கள். இங்கே ஆத்ம குணங்கள் இல்லை, மனசில் குணங்கள். இங்கே மனசு குவாலிட்டி மைண்ட் இருக்கா, மனசை தொந்தரப்படுத்தாமல் இருக்கா, சாஸ்திரம் விஷயம் படித்தா புரிஞ்சுக்கிற போல் தெளிவோடு இருக்கா. அதனால் சூக்ஷ்ம சரீரம்னு மனசில் ரொம்ப சட்டில் ரிஃபைன்டு மைண்டுன்னு அர்த்தம். அந்த ரிஃபைன்டு மைண்டு வேணுமன்னா ரிஃபைன்டு டிவைன் குவாலிட்டிஸ் வேணும். இந்த ரிஃபைன்டு டிவைன் குவாலிட்டிஸ் தான் இப்போ 12வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வரிசையாக ஒன்றா பேசிகிட்ருக்கிறோம். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு புரியும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்சா நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகக்ஷமி இப்போத சந்துஷ்ட சததம் யோகி, இப்படியெல்லாம் யதாத்மா திருட நிச்சய. இன்னும் 33 சொல்ல போகிறார் இப்படி கிருஷ்ணர். வெரி இம்பார்ட்டண்ட். என்ன அதெல்லாம் கதை, மெஜாரிட்டி அந்த சாப்டரே குட்டி 20 ஸ்லோகம், அதில் ஒரு 9 ஸ்லோகம் போய் இந்த 33 சொல்கிறாரு. பக்தி யோகம், அது பக்தனுடைய லட்சணங்கள், ஒரு பக்தன் ஞானி ஆனதுக்கப்புறம் இருக்க வேண்டிய லட்சணங்கள், த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட். அதனால் அப்படிப்பட்ட அந்த குணங்கள் இருந்தால் அந்த மனசு, அது மனசில் அது ஆத்மத ஞானஸ்வரூபம், அது ஞானியோட லட்சணங்கள். அது அப்போது நான் கூட அதெல்லாம் அடையணும், அதெல்லாம் எனக்கு உள்ள வேணுமனே இல்லாதவனும் மத்தியம அதிகாரி முயற்சி பண்ணி வளர்த்துக்குவான். இங்கே அதே போல் நமக்குள்ள அந்த நல்ல தெய்வீ குணங்கள்னு மனசில் எப்பவுமே இருக்கிற போல் செய்யணும். குட் வேல்யூஸ். சரி, பகவத்கீதையில் நேற்று சொன்னார், இது முன்னாடி வேறே சொன்னார், இன்னொரு அத்தியாயத்தில் சொன்னார், இப்படி வேறு எங்கெங்கெல்லாம் கூட நிறைய பார்த்தோம்.
இல்லை இந்த வாரம் இன்டர்நேஷ்னல் யோகா டே வருது. யோகா அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தோம், யம நியமங்கள் ரூபத்தில் சில நல்ல குணங்கள், ப்ராக்டிஸ் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ இங்கே வேறு இன்னொரு இடத்துல ஒரு அஷ்ட குணங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டது. இந்த ஆர்டர் நாம் எப்பவுமே டச் பண்ணல. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தெரிஞ்சிருக்கலாம். என்ன அஷ்டகுணாக சூக்ஷ்மைஹி ஆத்மகுணைஹி அஷ்டகுணாக. முதல் தயா. தெரியும் எல்லாருக்கும், தயையோடு இரு. இதெல்லாம் பகவத்கீதையில் இப்போது ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். அத்வேஷ்டா கருணான்னா இதே தான். ஒரு ஸ்லோகந்தான் ஒரு கிளாஸில் பேசணும். சரி, தயா விவரிக்க வேண்டியதில்லை. சாந்தி, க்ஷமிக்கிற குணம். தயை இருந்தால் அது வரும். இல்லை சாந்தின்னா சகிக்கக்கூடிய தன்மை, பொறுத்துக்கக்கூடிய தன்மை, அனசூய பொறாமை இல்லாமல் இருக்கிறது. பாஹ்யமாகவும் ஆந்தரிகமாகவும் சுத்தமாக இருக்கிறது. சௌச்சம், நியமங்களுக்குள்ள அது இருக்கும். யோகா நியமங்களுக்குள்ள சந்தோஷம் சௌச்சம், சௌச்சம் சந்தோஷம். ஆயாசஹீனதா அப்படின்னா அனாயாசம்னு சொல்லணும். பதற்றம், கவலை எல்லாம் ஏதோ வேலை பண்ணி படி ஏறினதுனால எனக்கு கொஞ்சம் பாலிபிட்டேஷன் வரும், ஆயாசம் வரும். வயசாகும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வரலாம். அது இல்லை. இங்கே அனாயாசதன்னா எஃபர்ட்லெஸ் லிவிங். எஃபர்ட்லெஸ் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. சரீரம் ஸ்ட்ரகிள் பண்ணும். சரீரத்துக்கு சில குறைகள் இருக்கிறதுனால அது ஸ்ட்ரகிள் பண்ணும். பட் ஓவரால் மைண்டு ஓடுறதில்லை, பதற்றம் இல்லை. அனாயாசம், ஆயாசம் ஹீனத்தை. அது அடுத்தது ஆறாவது அகார்பண்யம். அகார்பண்யம்னா தீனத்தை இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கணும். தீனத்தைன்னா ரொம்ப ஹீன பாவம். அது பக்திలో దాస్య భావం అని சொல்கிறோம். ஓகே, நான் தீனனு, நீ தீன தயாளன பாடுவோம். அது பக்தியில் இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்? சரி, கடவுளுக்கு முன்னாடி அப்படி சொல்லிக்கிறதுல தப்பு கிடையாது, சொல்லணும். பக்தி அப்படி தான் வளரும், மெச்சூர் ஆகும். ஆனால் லோகத்தில் நான் ஒரு தீனனாக இருக்கக்கூடாது. தீனன்னா என்னை யாரும் கண்டிக்க மாட்டுறாங்க, யாரும் எனக்கு கூட பேச மாட்டுறாங்க, யாருக்கு நான் பிடிக்கலை, யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க, எல்லாரும் என்னை டோர்மேட் மாதிரி பார்க்குறாங்க. நானே ஸ்திரீயாக பிறந்த எவ்வளவு கஷ்டம். இப்போது என்ன பண்ணுவீங்க? பிறந்தாச்சு இல்லை. அப்புறம் நானே இந்த குலத்தில் பிறந்தேன், நானே இப்படி பிறந்தேன், இப்படி ஸோ மெனி. இங்கே அது போயிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று குறை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கே அழகான கண்கள் இல்லை, அழகான மூக்கு இல்லை, முடிய அவ்வளோ சீக்கிரம் நிறைஞ்சு போயிடுச்சு, பல்லு ஊடி போயிடுச்சு, எப்போ போகும் ஏதோ அதை இப்படி. இதெல்லாம் சின்ன வயசில், நான் வயசானவங்களை பற்றி மட்டும் சொல்லலை, நிறைய பேருக்கு இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லணும். கார்பண்யத்தை, தீனஸ்வபாவம் அது இருக்கக்கூடாது. அகார்பண்யத்தை. அஸ்பிருஹாச்ச. ஸ்பிருஹன்னா அட்டாச்மெண்ட்டு. எது கூடவே எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. கடைசியாக மங்களம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், சீர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே மங்களம் என்ன அப்படின்னு இந்த ஆர்டர் ஒரு 8 குணங்கள் ஒரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு.
இன்னும் நிறைய நம்ம சேர்த்துக்கலாம், அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தத்துவஸ்ய தத்துவேன அనే பதம் இருக்காங்க. ஜீவாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தத்துவேன ஜீவாத்மாவா தனியாக, பரமாத்மாக்கு ஜீவாத்மாக்கு உறவு என்ன, இது ரெண்டு ஒன்றா அப்படின்னு இதோட தத்துவம் தெரிஞ்சுக்கணும். அது தத்துவேன அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ஒன்று தானே ஞானம் வரணும். ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இல்லைனே ஐக்கிய ஞானம் வரணும். அந்த வர்ணம் అనేதுக்கு சமேத்திய யோகம் அப்படின்றாரு. நீங்கள் இப்போ நான் பேசுகிற அந்த சிம்பிள் அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இருக்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யன்னு ஆரம்பிச்சு அடுத்தது அதுக்கப்புறம் தான் முக்கியம். சொன்னால் அன்றைக்கி கிளாஸ் முடியும் போது 1 2 3 அப்படியெல்லாம் சொல்லிட்டா இது இப்போ புரியாது, அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னேன். அடுத்த கிளாஸில் சொன்னீங்களா சார்? அதே ஞாபகம் இல்லை எங்களுக்கு. என்ன ஒரு வாரம் ஓடி போச்சு, அதுக்குள்ளே எவ்வளோ நியூஸு, எவ்வளோ சாப்பிட்டோம் இல்லை, சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் போயிடுது. ஏகேன குரு உபதேசேன டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும், வேறு எங்கேயுமே புரியாது, வேறு எந்த புஸ்தகம் பார்த்து. ஏகேன இல்லை ஒரே குரு கிட்ட இருந்தேன்னா குரு உபதேசத்து மூலமாக துவாபியாம் அப்படின்னா குரு வாக்கியம், குரு சாஸ்திரம்ல இருக்கிற வாக்கியங்களை தான் சொல்லுவார். குரு சாஸ்திர வாக்கியங்கள் ரெண்டுத்துனே நீ 2 ரெக்கைகளை வச்சுக்கிட்டு அப்படின்னா ஸ்ரத்தா பக்தியோடன்னு அர்த்தம். ஒரே லட்சம், ஒரே குரு, அதுக்கப்புறம் அங்கே ஸ்ரத்தா பக்தின்னு 2 குணங்கள் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு சாஸ்திர குரு வாக்கியங்கள் மேலே ஸ்ரத்தா வச்சுக்கிட்டு த்ரிபிஹி 3 அதுக்கு பிறகு என்ன 3? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். பாருங்கள், 1 2 3 1 2 3 ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களே யோகம். இதே யோகம். நேற்றுக்கு யோகிக்கு யோகமானுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கு அந்த ஸ்லோகத்தில், கீதையில். அங்கே பகவான் யோகி அனு யூஸ் பண்ணுறார் வேர்டு. இஸ் ஈக்குவல் டு ஞானி அர்த்தம். அதுக்கப்புறம் அஷ்டபிர்வா இல்லை, உனக்கு இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், குரு சாஸ்திரம் வாக்கியம் இதெல்லாம் உனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக, உனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு வரல, சான்ஸ் வரல, அப்படி ஏதோ அது இருக்கிறதுன்னா அவங்களுக்காக. அதுதான் சொன்னானே, மத்தியம அதிகாரிக்கும் பேசுகிறாரு, உத்தம அதிகாரிக்காகவும் பேசுகிறாரு. இப்போ வரைக்கும் சொன்னது இதெல்லாம் உத்தம அதிகாரி விஷயம். இது முடியலை. இப்படியெல்லாம் சிரவணம்னா அப்படின்னா சிரவணம் சிரமமாக இருக்கே சார். வர்றது எவ்வளோ சிரமமாக இருக்கு பாருங்க. கிளைமேட் எப்படி இருக்கு. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலே தூரத்துலேருந்து நாமறேன். ரொம்ப தூரம் இல்லை, தூரம். சரி, தூரமாக இருக்கிற நான் ஒருத்தர் எப்படியோ அது கஷ்டப்பட்டு வரலாம், பார்ப்போம். நிறைய பேர் எது கஷ்டப்படுத்தணும் படுத்தக்கூடாதுன்னு. நல்ல குணம் தானே, நல்ல குணம். அதனால் குரு ஓடி வர நமக்கு சொல்லுது. அஷ்டபீர்வா இல்லைன்னா அஷ்டாங்க யோகத்தின் அபியாசம் பண்ணும். வந்துச்சு யோகா, அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகா பிகினர்ஸுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அதில் கூட அந்த பில்லர்ஸ் யமனியமங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். அது எல்லோரும் பைபாஸ் ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறம் யோகான்னா ஆசனம் பிராணாயாமம் இதாக பண்ணுவாங்க. ஆனால் அது
யம நியமங்களை உன்னுடைய சோஷியல் பிஹேவியர் அது எல்லாத்தையும் நல்ல சரி பண்ணு, கட்டுப்படுத்தும். ஆசன பிராணாயாமங்கள் ஃபிசிக்கல் பாடினே நல்ல ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிடும். அதுக்கப்புறம் பிரத்யாகார தாரண தியான, பிரத்யாகார தாரண இது எல்லாமே கூட உன்னுடைய மனசுனே மனோமண்டலத்தினை கட்டுப்படுத்தல வைக்கும். அதுக்கப்புறம் தியானம் அண்ட் சமாதி உன்னுடைய ஞானம் இன்டலெக்சுவல் லெவல்னு இல்லை ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் இவ்வளவு பண்ணும் அஷ்டாங்க யோகா. அதனால் அது ஒரு ட்ரைனிங்க்கு அஷ்டாங்க யோகா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதனால் எல்லோரும் அவங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு அதில் கொஞ்சம் பண்ணணும். என்ன அது வேதாந்தம் சிரவணம் பண்ணது கூட உனக்கு நல்ல உதவி பண்ணும். ஜென்ரல் ஹெல்த்து கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும், இதெல்லாம் வரும். அதனால் அது எல்லாருக்கும் ஒரு ரெகுலர் டே டு டே ரொட்டீனில் ஒன்றா இருக்கணும். சரியா சொன்னானே, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த், பாடி ஹெல்த், சோஷியல் ஹெல்த் எல்லாத்தையும் அது உனக்கு கொடுக்கும். அதனால் அஷ்டாங்க யோகா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது பண்ணும். இப்படி இந்த ப்ராக்டிஸ் சாதனை பற்றி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் 4வது மந்திரம் இப்போது படிக்கிறோம். இங்கே இந்த 3வது மந்திரத்தை சொன்ன விஷயத்தினே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிற போல் இருக்கும். 4வது மந்திரம், ஆரப்ய கர்மாணி குணான்விதானி பாவாம்ச சர்வான் விநியோஜயேத்யஹ தேஷாமபாவே கிருதகர்மநாசஹ கர்மக்ஷயே யாதி சதத்வதோன்யஹ. ஓகே, முக்கியமாக நான் பேசுகிறது பார்த்தா போதும். என்ன அந்தந்த ஸ்லோகம் கூட மிக்சர் அப்படியெல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மேலே ஸ்லோக மந்திரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்க இதுன்னு சொன்னேன். முதல் பாயிண்ட் என்னென்னா, இங்கே என்னென்ன அனுபவப்படுறதோ தெரியறது அது எல்லாமே கூட, இப்போ மைண்டுன்னு சொன்னோம், புத்தின்னு சொன்னோம், சரீரம்னு சொன்னோம், எல்லாமே கூட 3 குணங்களுடைய காம்பினேஷன் தான், கலந்து காம்பினேஷனாக இருக்கு. இருந்து நம்ம செய்கிற கர்மங்களுக்குள்ள கூட அந்த 3 குணங்களுக்கு தகுந்த போல தான் நம்ம கர்மங்கள் இருக்கு. நம்ம சுபாவம் அப்படி தான் இருக்கு. அப்போது அந்த குணங்களுக்கு அடிப்படையாக இருந்து நடந்து கொண்டிருக்கிற அந்தந்த மனிதனுக்கு அந்தந்த சுபாவம், அந்தந்த குணகர்ம விபாஷக. கீதையிலோ இந்த வர்ண ஆசிரமங்களை பற்றி சொல்லும்போது பகவான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷன்னார். என்னால் தான் இந்த 4 வர்ணங்கள் பிரித்து விபஜித்து இப்படி வைக்கப்பட்டது. எதுக்குன்னு சொன்னால் அவங்களோட குண கர்மா இது 2க்கு பேஸ் பண்ணிதான். அதனால பிறக்கும்போது எப்படி ஜாதி குலம் வேறே மாதிரி இருந்தால் கூட ஜன்மத்தா குணத்தா நீ அதை மாற்றுக்கலாம் சாதனை பண்ணி. அங்கே சான்ஸ் இருக்கு. இப்படி தான் நான் இங்கே பிறந்தனால இந்த ஜாதி அப்படின்னு இல்லை, குணம் கர்மா நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அந்த விஷயம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். சரி, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்தந்த கர்மங்களனே, அந்தந்த கர்மங்களுக்கு வர பலங்களனே
எல்லாத்தினையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணு. இங்கே ஈஸ்வர பக்தி இனிமே வர ஸ்லோகங்கள் எல்லாம் அந்த உபாசனா பக்தி అనేది நம்ம நினைக்கிற பக்தி இல்லை. இப்படி அந்த அல்பத்திலோ அனந்தத்தனை பார்க்கறது. விஸ்வரூப பக்தி வேணும், பகுரூப பக்தி வேணும். அதுதான் ஹைலைட் பண்ணி இந்த உபனிஷத்து நிறையாவே பெரும்பாலும் அந்த விஸ்வரூப ஈஸ்வர உபாசனா பக்தி தான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லப்படுறது. அதனால் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணி அதிக பிறகு சஞ்சித ஆகாமி கர்மங்களுடைய பந்தங்கள் எல்லாத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டு, அப்படி என்ன அர்த்தம் என்ன, சஞ்சித கர்மன்னு போய் ஆல்ரெடி செஞ்சு பேலன்ஸ் அங்கே நிற்கிறது. அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்போ திரும்பி அடுத்த செட் ஆஃப் பார்சல் அனுப்பணும்னு. சஞ்சிதம் ஆகாமியை இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஹாட் ஓவன் கேக் மாதிரி இப்போ பண்ணுறேன் திரும்பி. இதெல்லாம் போய் அங்கே என்ன எல்லாம் ஒரே வாட்டி சாப்பிட முடியாது இல்லை, அது அப்புறம் திரும்பி வச்சுக்கணும். அப்படி போகிறதுக்கு பேர் ஆகாமி கர்மா. போய் ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கில் சேர்ந்துச்சு, அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. இங்கே என்னன்னா நீ இப்படி கிரமமாக இந்த ஈஸ்வர பக்தினாலையும் ஈஸ்வரார்ப்பண புத்தினாலையும் அதுக்கு பிறகு ஞானமும் அடைஞ்சதுக்கு பிறகு, ஆனால் ஞானம் பற்றி இம்மிடியட்டாக சொல்ல இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீ கர்ம பந்தத்தில் ஒன்று எப்படி வருவே வெளியில் விடுவிக்கப்பட மாட்டேன். ஞானத்தினால தான் விடுவிக்கப்படணும். விடுவிக்கப்பட்டணும்னா என்னாகும் அப்போன்னா, ஞானிக்கு தத்துவபோதத்திலே பார்த்தோம், சஞ்சித கர்மான்னு சொன்னோமே அது பர்ன் ஆகிடும், டிஸ்ட்ராய்டு. ஓகே, அந்த டெரரிஸ்ட் பேஸஸ் டிஸ்ட்ராய்டு. எதனால? ஞானத்தினால. தெரிய வேண்டியதில்லை, சாஸ்திரம் சொல்ல. நீ உனக்கு ஞானம் வந்துச்சுன்னா நீ இனிமேல் உன்னுடைய சஞ்சித கர்ம பற்றி சரி. ஆகாமி கர்மா அவாய்டட், போய் சேராது. இனிமேல் அக்கௌண்ட்டில் போய் பேலன்ஸ் அதுங்க சேராது, அவாய்டட். சார் அப்போ பிராரப்த கர்மம் இருக்குல்ல சார், ஆல்ரெடி ரிலீஸ்டு பேக்கெட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அது நான் ஓப்பன் பண்ணி தான் அதில் என்ன இருக்கானே அது செலவு பண்ணி தான் ஆகணும். அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு ஆர்டர் பண்ண அவனு நாட் ரிட்டர்னபுள்னு சொல்லி வேறு சொல்லிட்டான் அந்த அமேசான். நான் நினைக்கும் போது அது அப்படி இருந்துச்சு, அங்கே பார்த்து புக் பண்ணும்போது அப்படி இருந்துச்சு. நிறைய வாட்டி இப்படி ஆகும். வந்ததுக்கப்புறம் இது இப்படி இருக்கு. கோ த்ரூ இட். பிராரப்தம் எக்ஸாஸ்ட் இட். இது நடக்கும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் உனக்கு இப்போது அந்த ஞானம் வந்ததுனால இதெல்லாம் நடந்துச்சுல. நான் இந்த பிரகிருதிக்கு குணங்களுக்கு இந்த கர்மங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சுத்த ஆத்மான்னு சொல்லி உனக்கு அறிவு ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த ஜீவனா நினச்சிட்டு இருக்கிற இப்போது இவனு இல்லை சாதக நான் சொல்லி நினச்சிட்டு இருக்கிற முமுட்சு, நான் பரமாத்மா தான் நிஜமா சத்தியமாக பார்த்தா வஸ்துதः அகம் பிரம்ம ஏவ அப்படின்னு சொல்லி அந்த அறிவு வந்துச்சு. ரிகக்னைஸ் பண்ணிட்டான். அப்புறம் ஜீவன் முக்தன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில். ஸோ ஈஸ்வரார்ப்பணம் అనేది ஹைலைட்டட் பாயிண்ட். ஒரே ஈஸ்வரன் தான் பல நாமரூபங்களாக காணப்படுறான் అనేది தெரியணும். நாம் அல்பமாக பார்க்குற, அல்பம்னு பிரித்து சின்னதாக பார்க்குறது இல்லை. எல்லாத்தையும் அந்த அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகனான ஈஸ்வரன் தான் இப்படியும் காணப்படுறான், அப்படியும் காணப்படுறான், இப்படியும் காணப்படுறான், எல்லாமாவும் இருக்கா. அப்போது
இந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணால் என்னாகும் అనేది இப்போது நான் ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்துலேருந்து அர்த்தம் எடுத்துக்கிட்டு பேசிட்டேன். இதுக்கு பகவத்கீதையிலேருந்து எடுத்து சொல்லுவேன். ஏன்னா பகவத்கீதையில் பகவானுடைய வார்த்தைகள் ரொம்ப சுலபம், சிம்பிள், சொல்கிற விதானம் எல்லாமே அப்படி இருக்கு. இந்த உபனிஷத்து ஸ்லோகம் போல் அந்த அளவு கஷ்டம் இல்லை. இது மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படி எல்லா வார்த்தைகள் இருக்கு. என்னது 9வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னதே உங்களுக்கு சொன்ன இந்த மந்திரத்துடைய சாரம் அதுதான். அங்கே 2 ஸ்லோகங்கள் இருக்கு, 27, 28 9வது அத்தியாயத்தில். அப்போது யத் கரோஷி யதஸ்நாஷி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தத்தபஸ்யசி கௌந்தேய குருஷ்வ மதர்ப்பணம். குருஷ்வ மதர்ப்பணம் என்ன சொன்னார்? என்ன என்ன பண்ணுறியோ, என்ன என்ன சாப்பிட்றியோ, என்ன என்ன யஜ்ஞம் போல் அப்படி ஏதாவது கர்ம பண்ணுறியோ, ஆಹುತಿ பண்ணுறியோ, எதெல்லாம் தானம் பண்ணுறியோ, எதெல்லாம் தபஸ்ன்னு சொல்லி பண்ணுறியோ, அதெல்லாமே கூட மதர்ப்பணம் குரு, எனக்கு நீ ஆஃபர் பண்ணு. அப்போ என்ன ஆகுமன்னா, இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இதுதான் பக்தியோட லட்சணம். இங்கே பக்தியோட லட்சணம் இது. அகங்காரம் இல்லாமல் இப்படி ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணு. எல்லாம் ஈவன் கிரக காரியங்கள் இதெல்லாம் கூட ஈஸ்வரார்ப்பணம். கடிச்சதெல்லாம் பிரசாத புத்தியாக எடுத்துக்கோ. பலம் என்ன தெரியுமா? அங்கே சொல்கிறாரு, சுபா சுப ஃபலத்யா ஃபலைரேவம் மோக்ஷசே கர்ம பந்தனை சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தே மாவுபாஸ்யசே மாமுபைஷ்யசி. முக்தி வந்துச்சு, என்ன சேருவான் யார்? இந்த சந்நியாச யோகம்னு அர்த்தம். இங்கே அந்த சந்நியாசம் வார்த்தை அப்படி எடுத்துக்கூடாது, யோகம் வார்த்தை அப்படி எடுத்துக்கூடாது. பொதுவாக நம்ம பண்ணுற இந்த ஞான யஜ்ஞம், நம்மளுடைய இந்த ஸ்ரவணம், இதெல்லாமே கூட சந்நியாச யோகம்தான், ஞான மார்க்கம். சரியா? இப்படி இல்லை அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுறானே அவன் தான் சந்நியாசி. அப்போ அவனுக்கு சுபா அசுபா நடந்தானும் நடக்கலைன்னானும், லாபமானானும் நஷ்டமானானும், சுகம் துக்கம் எல்லா துவந்தங்கள், அதோடைய பலம் எது எப்படி இருந்தானோ அதெல்லாம் ஒன்றாவே சமத்துவ புத்தியோடு பார்க்குறானோ அவன் கர்ம பந்தத்தில் விடுவிக்கப்பட்டாச்சு. அப்படி விடுவிக்கப்பட்டாச்சுன்னா அந்த யோக யுக்தாத்மா, அந்த சந்நியாசி, அந்த யோகி, ஓகே, இவர் விமுக்தி, அவன் முக்தன் ஆயிட்டான். இங்கே ஆகி என்ன அடைஞ்சிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? பரமாத்மா ஜீவாத்மா பேதம் இல்லை, பிரம்மமேதான் அகமன்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மின ஞானத்தின் அடைவான்னு சொல்கிறார். சரி, கடைசியில் நம்ம லட்சியம் அதுதான் லட்சியம். அதனால் இங்கே ஏகரூபம், பகுரூபம், விஸ்வரூபம் என்னென்னோ பேசினா கூட லட்சியம் அதுதான். ஆரம்பத்தில் நான் ரொம்ப ஒரு சென்டென்ஸாக சொல்லிட்டேன். ஒன்று தான் இருக்கே, இந்த பலது இருக்கேனே, பேதம் பாவம் தனி. எந்த அளவுக்கு நீ குறைச்சி உட்டி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீயாவா ஒன்றாவா அகண்டமாக அனந்த பிரம்மமாகவே இருப்பேன். உனக்கு ஒரு குறை இல்லைன்னு உணர்வேன். அதனால் குறை இருக்கிற சரீரம் வச்சுக்கிட்டு, குறை இருக்கிற மக்களுன்னு சுற்றி வச்சுக்கிட்டு, என்ன மேலே எனக்குள்ளே குறை காட்டுற அவங்களெல்லாரும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்கிற அறிவு எனக்கு வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் அல்பத்தில் அனந்தத்துன்னு பார்க்குறது. என்னது உண்மையாக குறை இல்லை. பரமாத்மா அகண்ட வஸ்து பூர்ணமாகும் போது அந்த பரமாத்மாவே தான் இந்த விதமாகவும் வெக்தமாகிறாருன்னா, இந்த வெக்தமாகிறதே உபாதி டெம்பரரி.
எதினால் வியக்தமாகிறதோ அந்த பரமாத்மா சத்தியமாக இருக்கும்போதும் அப்போது இங்கே நானுன்னு ஒரு வேளை சொல்லிக்கிட்டு இருந்தபடி இது பூர்ணமாக தான் இருந்திருக்கணும். எதுக்கு குறை இருக்குது? எங்கே இருக்குது? பாவனையில் இருக்கு. பாவனை மாறி போச்சு. இப்போது ஏன் அறிவு வந்துச்சு அதனால் இப்படின்னு சொல்லி அப்புறம் இதே போல் 5வது அத்தியாயத்தில் கூட சொல்லுவார் பகவான், பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் त्यक्त्वा கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பஸா. எல்லாத்துக்கும் என்னென்னா சங்கம் त्यक्त्वा, அட்டாச்மெண்ட் வச்சுக்காது, நீ பண்ணுறேன்னு அகங்காரப்படாது, எல்லாமே என்னுடைய காரியம்தான்னு சொல்லிட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தி பிரசாத புத்தி, ஈஸ்வரார்ப்பண புத்தி பிரசாத புத்தி. அதுக்கு பாருங்க எவ்வளோ ஸ்லோகங்கள் பகவான். பிரம்மணி ஆதாய, பிரம்ம சத்தியம் பரமாத்மனி மையமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் கர்வம் கரோதி, சர்வம் கர்ம பண்ணலாம் நீ கர்மாணி. ஆனால் சங்கம் त्यक्त्वा கரோதி, யார் எனக்கு இதில் சங்கம் ஒன்றும் இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, இதனால் இந்த பலம் வரணும்னு நான் ஆசைக்கலை. ஏதோ அவர் உருவாக்கிட்டார், இந்த சரீரம் வந்துச்சு, இதுக்கு என்னமோ ஒரு சுற்றி ஒரு செட்டப் இருக்குது, இது இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. பட் எல்லாமே அவருது, எல்லாமே அவருது, அவருக்காக அவருது தான், அவர் பாடு. அப்படி சங்கம் त्यक्त्वा கரோதி, யார் அப்படி பண்ணுறானோ அவன் தண்ணியில் இருக்கிற தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி சொட்டு போல் ஒட்டுகள், பத்மபத்திரம் இவ அம்பசா, ஜலத்து மேலே இருக்கிற தாமரை இலை, அதுக்கு ஜலம் உளுந்தானோ போனானோ ஒட்டுக்கவே ஒட்டுக்காது. ஞான் இஸ் லைக் தட். இது இந்த 4வது மந்திரத்துடைய சாரம். ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஈஸ்வரார்ப்பணம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். உபதேச சாரத்தில் ரமணருடைய அதுதான் ஈஸ்வரா. அனந்தன் ஒரே ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் பேர் அதுக்காக பக்தின்னு சொல்லி நான் கொடுப்பக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். எனக்கு பக்தி 24/7 பக்தி நடந்து கொண்டே இருக்கிறது. பகவானும் நானும் வேறில்லை. அதனால் பக்தி అనేది ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்கிற காரியம் இல்லை. அந்த நிலைக்கு வரணும். அப்போது உன்னுடைய ஸ்ட்ரகுள் எல்லாம் போயிடும். இந்த பக்தி பூஜா பேர் சொல்லி இது எல்லாத்திலும் செய்கிற ஸ்ட்ரகுள் இருக்கு, அனாயாசம் வரும், ஆயாசப்பட மாட்டேன். அடுத்தது 5வது ஸ்லோகம். ஆதிஸ்ஸ சம்யோக நிமித்த ஹேதுஹு பரஸ்திரிகாலாதகலோபி திருஷ்டः தம் விஸ்வரூபம் பவபூதமீட்யம் தேவம் தேவம் ஸ்வசித்தஸ்தமுபாஸ்ய பூர்வம். இந்த ஸ்லோகம் வர ஸ்லோகம் ப்ளஸ் 4வதுலே நான் இப்போது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஈட்யம், வணங்குவோம், உபாசனை பண்ணுவோம், பூஜிப்போம், ஈட்யம் அனே பதம் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா. அது திரும்பி கூட வரும். ஓகே, ஈட்யம்னா ஒன்றும் இல்லை, வழிபடுறோம், உபாசனை பண்ணுவோம், பூஜிப்போம். அதனால் ஈஸ்வரனை எந்த காரணத்தினாலையும் அவர் மேலே குறை சொல்லக்கூடாது, எந்த காரணத்தினாலையும் அவர் மேலே குற்றம் சாட்டக்கூடாது, எந்த காரணத்தினாலையும் அவர் பலதுன்னு நினச்சக்கூடாது, எந்த காரணத்தினாலையும் அவர் எனக்கு விட்டு தூரமாக இருக்கார் நினச்சக்கூடாது. மந்திரத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டதுன்னா, இப்போது பேசிக்கொண்டே இருக்கிற விஷயந்தான், லிட்டில் மோர்
எக்ஸ்பிளைன் மோர், எலாபரேட்டட். அப்படி என்ன சொல்கிறார், எலாபரேட் பண்ணி என்ன பண்ண போகிறார், திருடப்படுத்துகிறார், நிச்சயம் பண்ணுறார், கஷ்டிதமாக சொல்கிறார். பிரம்ம ஏகம் நித்தியம் சுத்தம். ஆனால் மாயா அనే ஒரு அவருடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி அது கூட வந்தபோது பலதா தோற்றம். மாயா சகித பிரம்ம ஈஸ்வரனை, மாயா சகித பிரம்மனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர. கன்ஃபியூஷன் ஒன்றும், ஈஸ்வரன்னா டெக்னிக்கலாக சொல்லணும், மாயா சகித பிரம்மா ஈஸ்வர. அந்த உபாசனனை சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இந்த பிரம்மனுடைய லட்சணம் என்ன அப்போ அதையும் சொல்கிறார். ரெண்டும் சேர்ந்து சொல்லப்படுறது. அதனால தான் சொன்னானே கஷ்டம். மத்தியம அதிகாரிக்கு உத்தம அதிகாரிக்கு ரெண்டு பேசுறது. நான் ரெண்டும் கலந்து பேசிகிட்டு இருக்கேன். பிரித்து நானும் பார்க்கல. அவங்க தகுதிக்கு அவங்க புரிஞ்சுக்கிற விதானத்தை பற்றி அவங்களுடைய நிலை ஸ்டேட்டஸ் பற்றி இருக்கும், எப்படி நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு. பட் பாசிட்டிவாக எப்பவுமே குரு நீங்கள் எல்லோரும் உத்தம அதிகாரிகள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு தான். இல்லைன்னா நான் உபனிஷத்து இவ்வளோ நாள் இவ்வளோ விவரமாக இதெல்லாம் பேசணும், எல்லாம் இவங்களுக்கு என்ன தான் புரிய போகிறது. போதும் ஏதோ நாராயணம் எடுத்துகிட்டு சொல்லி கொடுப்போம், கதை சொல்லுவோம் அப்படின்னு இல்லை. ரொம்ப ரொம்ப ஆழமான டெக்ஸ்ட் அது இதன்னு எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, உத்தம அதிகாரிகள் தான் எல்லோரும். என்ன ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு உத்தம அதிகாரி ஆகி உத்தமோத்தம ஸ்திதிக்கு போகணும். அது குருவுடைய ஆசை. அதை வச்சுக்கிட்டு தான் பாசிட்டிவாக சொல்லித்தரணும். சரி, அப்படி சொல்லி நம்ம ஹிருதயத்திலேயே ஹிருதயஸ்தம் அనే வார்த்தை அங்கே இருக்கு. நம்ம ஹிருதயத்திலேயே இருந்த அந்த தெய்வத்தினை அவர் ஆராதிக்கத்தக்கவர். ஓகே, வரண்யம் ஈட்யம் இஸ் வர்தி ஆஃப் வர்ஷிப். ஹிருதயஸ்த தெய்வம்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால் கடவுள்னு நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கார். அவர் தான் இருக்கார், அவர் தான் மனசாம் வேலை பண்ணுறார், அவர் தான் எண்ணங்களாம் வேலை பண்ணுறாருன்னு சொல்லி மனசு அங்கே திருப்பணும். இந்த பகிர்முகமாய் ஓடுறதை குறைச்சிக்கணும். எத்தனை வாட்டி சொன்னால் இன்றைக்கி சந்தர்ப்பம் வந்தால் திரும்பி அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லபா. வெளியிலோ பார்க்குறவனுக்கு இந்த சக்தி அம்பாள் அந்த பிரம்மாணி தெரியாது, உள்ளக பார்த்தவனுக்கு ரொம்ப சுலபம். அதுதான் விஷயம். அப்படி சொல்லி ஆராதிக்கத்தக்கவர். அப்புறம் அந்த ஈஸ்வரனுடைய ஜீவ நிஜஸ்வரூபம் ரெண்டு ஒன்று தான். ஆதி அண்ட் மூலம் பேசிக்கலி ரெண்டு ஒன்று தான். என்னது, என்ன ஆதி என்ன மூலம்? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. தட்ஸ் இட். அதனால் ரெண்டனேது இல்லை, ஜீவ ஈஸ்வரன் வேறு இல்லை, அந்த ஆதி மூலம். இந்த சில பதங்கள் எல்லாம் மந்திரத்தில் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். எல்லாமே நிஜஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த விதமாக எப்போ நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ உணர்ந்தானோ அப்போது எனக்கு கிளியராக தெரியறது, பிரகிருதிக்கு பின்னமாக இருக்கிற சாட்சி, பிரகிருதிக்கு சம்பந்தம் இல்லாத சாட்சி சைத்தன்யம் நான் అని சொல்லி என்ன நான் உணர்வேன். என்னமோ ஒரு சொல்லிட்டிங்க, என்ன சார் கஷ்டமே ஒன்றும் இல்லை. உடம்பு பார்க்குறேன் இல்லை, பிராணம் கவனிக்கிறேன், எண்ணங்கள் தெரிகிறது,
எண்ணங்கள் வருது போகிறது எனக்கு தெரியுறது. அந்த இது தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது, அது எல்லாம் தெரியுது. நான் தெரிஞ்சுக்கிற சாட்சியாக இருக்கேன். இதில் என்ன கஷ்டம் இருக்கு? நீ எப்பவுமே சாட்சியாக தான் இருக்க, அதனால தான் உனக்கு எல்லாமே தெரியறது. மாறிக்கொண்டிருக்கிறது தெரியுது, வந்தாச்சுன்னு தெரியுது, போயாச்சுன்னு தெரியுது, டைம் ஆயிடுச்சுன்னு தெரியுது, உள்ள பசிக்குதுன்னு தெரியுது, வீட்டுக்கு போய் பாதி சமையல் பண்ணணும்னு தெரியுது, இன்னும் தூறுது மழை அதையும் தெரியுது, எல்லாம் தெரியுது. சாட்சியாக இருக்க அப்படின்னு விடக்கூடாது. அது ஏதோ இங்கே கிளாஸில் ஒரு வாட்டி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறந்து போகக்கூடாது. எப்பவுமே நான் சாட்சி தான், எப்பவுமே நான் விட்னஸர் தான், நான் எப்பவுமே நான் அந்த சைத்தன்ய சாட்சி தான் அப்படின்னு நான் உணர்வேன். இதுதான் சாராம்சம். என்ன மெயினாக சொன்னது? ஈஸ்வர பக்தி வேணும். மறக்காத, ஈஸ்வரன்னு மறக்காத. எந்த அளவுக்கு பேர் நாமம் சொல்லோ சிந்தனை பண்ணியோ படிச்சோ எப்படியோ அது எப்பவுமே மொத்தம் சர்வம் அவருக்கு சேர்ந்தது தான், ஈஸ்வரனு தான். நான் என்னோடது எதுவுமே கிடையாது, எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம். நான் மூச்சடிக்கிற ஈஸ்வர அர்ப்பணம், சாப்பிட்ற ஈஸ்வர அர்ப்பணம், துணி போட்டுக்கிற ஈஸ்வர அர்ப்பணம். ஓகே, அப்புறம் என்னமோ வந்துச்சா பிரசாதம், போயிடுச்சா ஈஸ்வர அர்ப்பணம், கிருஷ்ணா அர்ப்பணம் போயிடுச்சு, காசு எல்லாம் போயிடுச்சு. அப்போ எல்லாம் என்ன சொல்ல, கோவிந்தா கோவிந்தா. ஆமாம், சர்வம் கோவிந்தா. அது கிண்டல் பண்ணுறது சொல்லலை, நிஜமாவே. என்ன பார்ப்போம், என்ன தெரியும், 242 பேர் ப்ளஸ் கீழே இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர், மொத்தம் சேர்ந்து இப்போ 270 50 தாண்டி போயிடுச்சு. எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம். அதெல்லாம் ஒரு டைம் அவ்வளோதான் இங்கே இருக்க வேண்டியது. அதனால் எவ்வளோ டெம்பரரி தெரியுது. அசாஸ்வதம் பலம், அசாஸ்வதம் கதி நிரோதகம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ என்ன சார் பயமாக இருக்குது, ஃப்ளைட் ஏறணுமா வேண்டாமா? அந்த ஃப்ளைட்டு அப்போ அந்த ஆக்சிடெண்ட் இல்லை, நீ ஆல்ரெடி ஃப்ளைட்டில் தான் இருக்க. இப்போது இந்த வாழ்க்கையானது ஒரு ஃப்ளைட்டு. இது எப்படி பறக்கும், எப்படி போகும், எங்கே போகும், என்ன ஆகும் யாருக்கு தெரியாது. அதனால ப்ரிப்பேர், பி ரெடி. எப்படி? தைரியமாக, பயம் இல்லாமல், ஞானத்தினால. அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ண மாட்டோமா? ப்ரே பண்ணணும், பார்ப்போம். 4 வாட்டு எல்லோரும் நிம்மதியாக மனசாந்தோட அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பார்ப்பேன். என்னென்ன ஒரு பேசஞ்சர் ஸ்டோரி எடுத்தால் என்னென்னமோ இருக்கும். தெரியல, சொன்னாங்க ஒரு ரொம்ப சாதாரண ரிக்ஷா ஓட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பொண்ணுன்னு லண்டன் அனுப்புகிறான். அந்த பொண்ணு செத்து போச்சு. ஒரு அம்மா 10 மினிட்ஸ் லேட்டுனால ஃப்ளைட் ஏறல. அது அப்புறம் அதில் வந்து ஒருத்தனை மட்டும் எப்படியோ வெளியில் வந்துட்டான். எப்படி வந்தாலும் தெரியாது. அங்கே என்ன அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகி போயிடுச்சு. எத்தனை லிட்டர் ஃபியூயல், 1,00,000 மேலே லிட்டர்ஸ் இருக்கும்னு சொல்கிறானே. ஒன்றும் இல்லை, ட்ரேஸு ஏதோ. அப்புறம் ஒரு பகவத்கீதை மட்டும் எரியாமல் அப்படி இருக்கிறதாமா. சரி, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நியூஸ் பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அந்த இஸ்கானுடைய பகவத்கீதை அது மட்டும் நேற்று முந்தானத்து எல்லாம் தேர் டேக்கிங் அவுட். என்ன அந்த பிளாக் பாக்ஸு அது பார்க்கணும் முதல்ல. அதுக்காக ப்ளஸ் பொருட்கள் ஏதாவது இருந்து யாராவது அவங்களுக்கு கொடுக்கணும், ஏதோ மிச்சம் இருந்தால். ஸோ இப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கானதெல்லாம் வரும். ரொம்ப தேட வேண்டாம். பிளாக் பாக்ஸ் கிடைச்சது. சரி, போதுமே, போதும். இப்போ அடுத்த ஸ்லோகம் படித்து நிறுத்துவோம். அப்போது 6 ஸ்லோகம் முடிச்சாச்சனே, ஒரு திருப்தி. அப்போ அடுத்த வாரத்துக்கு கண்டினியூஷன். அங்கே
सवृक्षकालकृतिभिः परोण्यः यस्मात् प्रपञ्च परिवर्ततेयम् धर्मावहं पापनुदं भगेशम् ज्ञात्मा आत्मस्तमृतं विश्वधाम ஆத்மஸ்தம் அமிர்தம் விஸ்வதாம. ரொம்ப இது அடுத்த ஸ்லோகம் ரெண்டுமே கூட ரொம்ப சிம்பிள். அந்த ஈஸ்வரனை எப்படி நினச்சி தியானிக்கணும், எப்படி பாவிக்கணும் అనేది ரொம்ப அழகாக விவரிக்கப்படுறது. அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.